வணக்கம், என்னுடைய பேர் சௌந்தர்யா மீனாட்சி. நான் வந்துட்டு அட்வொகேட்டாக இருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். நம் பாரத சேவை வந்துட்டு இன்றைக்கி ஒரு அமோகமான ஒரு அவார்ட் ஷோ ஒன்று நடத்துனாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி கம்ப்ளீட்லி ஈவெண்ட் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக போய் எல்லா லேடிஸ்க்கும் ஒரு அப்ரிசியேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து நின்றுது. இந்த அவார்ட் ஷோ மென்மேலும் கண்டிப்பாக வளரணும். வருஷங்களும் நாட்களும் போக ஆல் கிரேசஸ் கோ டு தெம். அண்ட் இந்த படிப்பு அப்படிங்கிறது தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ விமன் எம்பவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் எவர் இன் த வேர்ல்ட். ஸோ ஐ என்கரேஜ் ஆல் த விமன் டு ஸ்டடி வெல். எல்லாம் நல்லபடியாக நல்லா படித்து நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் அமையணுங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், என்னுடைய ஒரு பிரார்த்தனை எல்லாமே. அன்பு தமிழச்சி அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா லேடிஸுமே அன்பானவர்கள் தான். ஆனால் வந்துட்டு சமுதாயத்தில் நம்ம மேற்கொண்டு வளரணும் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷனோட ஒரு நோக்கத்தோடு இந்த அட்வொகேசி ப்ரொஃபஷனில், அதாவது ஒரு கோர்ட் ரூம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 to 120 மேல்ஸ் இருப்பாங்க, மேல் மெம்பர்ஸ். ஆனால் நாங்கள் ஃபீமேல் அட்வொகேட்ஸ்னு பார்த்தோன்னா நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருப்போம். அந்த விமன் எம்பவர்மெண்ட் எப்படி 33% பில் வந்துட்டு விமன் எம்பவர்மெண்ட்க்கு ஒரு பில் பாஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லா ப்ரொஃபஷன்லேயும் ஈக்குவலாக லேடிஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு அப்ரிசியேஷன், இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஒரு ப்ரோக்ராம். அரசு முன்னெடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. போக்சோ ஆக்ட் இருக்குது விமனுக்காக, விமன் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் இருக்குது. விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பில் பாஸ் பண்ணால் தானே விமன் எம்பவர்மெண்ட் பில் வந்தது. 2019 2021 அந்த 33% வந்துட்டு லெஜிஸ்லேச்சரில் வந்துட்டு இனிமேல் ஃபீமேல் சிட்டிங் வரணும்னு சொல்லிட்டு பில் பாஸ் பண்ணதெல்லாம். ஸோ அதனால் அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு பஸ்ஸஸ் இலவசமாக விட்டுருக்காங்க. எத்தனையோ அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த விதத்துலையும் அரசாங்கம் வந்துட்டு நம்ம குற்றம் சொல்கிறது கிடையாது. விடோ லேடிஸ்க்கு வந்துட்டு மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் அந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. ஒரே வழிமுறை என்ன அப்படின்னா எஜுகேஷன். விமன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் அண்ட் வெரி மேண்டட்ரி திங் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி என்னோட எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா ஷோஸ்லையும் நான் சொல்கிற ஒன்று தான். மொத்தம் ஒரு 1000 பேர் நான் என்னால் சொல்ல முடியும் படிப்பு இல்லாமல் பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே கூட்டத்தில் 1,00,000 பேர் படித்து முன்னேறி வந்தவங்க தான் ஜாஸ்தி. விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டில் ஒரு பெண் குழந்தை படித்தது அப்படின்னா அடுத்த இருக்க ஆண் குழந்தையும் படிக்கும், அடுக்கிற பெண் குழந்தையும் படிக்கும். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும். அந்த படிப்பு மட்டுமே இந்த சமுதாயத்தில் நடக்கிற எல்லா குற்றங்களையும் தடுக்க முடியும். பெண் சுதந்திரம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டுன்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக. ஒரு 20-12 மணிக்கு மேலே ஒரு பெண் தனியாக இந்திய திருநாட்டில் போக முடியல. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அது ரீசன் உங்களால் சொல்லணும். தெரியலப்பா, இது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின். ஏன் நடக்குது அப்படின்னா க்ரைம் ரேட் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது. க்ரைம் ரேட் எக்காரணத்தை கொண்டு குறைஞ்சிட்ருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக குறைஞ்சிட்ருக்கு. ரீசெண்ட் இயர்ஸில் கம்மியாகிட்டு தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி டு த சென்சஸ் ஆஃப் 2019 to 2025 ஒரு பெரிய க்ரைம் ரேட் கம்மியான மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் த யூஸ் ஆஃப் ப்ரிவலண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு என்றைக்கு நாட்டில் ஒழிக்கப்படுதோ அந்த நாளில் இருந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நிறையா விஷயங்கள் இன்னுமே கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்க எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வழிமுறையாக நம்மளும் நடந்துக்கிட்டோம்னா சரி.